ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெங்காய போண்டா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக, அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும். அடிக்கடி நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணலான்னு தோணுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க வெங்காயம். அப்புறம் நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூனுங்க. உப்பு தேவையான அளவுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதுக்கு மெயினுங்க தயிர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க, சூப்பராக இருக்குங்க. நான் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேங்க. கருவேப்பிலை அதே மாதிரி தாங்க, கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம தேவையான பொருட்கள் சேர்த்துட்டோங்க. இப்போ இது கூட கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. நான் கடலை மாவு ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்றா தண்ணி சேர்க்காம இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நார்மலாக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. வெங்காயம் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டுங்க. அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. நல்லா நம்ம இதை மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு ஊற வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இது கூட எதுவுமே சேர்க்கலைங்க. நம்ம தேவையான பொருட்கள் மட்டும்தாங்க இதுக்கு சேர்த்துருக்கோம். நம்ம ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆயில் சேர்த்துக்கங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லைங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி அழகாக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம இப்போ இதை எண்ணெயில் போட்டுடலாங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடேற்றி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம உருண்டை உருட்டினா அந்த வெங்காயம் போண்டாவை போட்டுடலாங்க கூட. பாருங்கள், ஒன்று கூட பிரியாமல் வருது பாருங்கள். நீங்கள் இதை போடுறப்ப அடுப்பு எனக்கு ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுன்னா இப்போ இதை வேகட்டுங்க. இப்போ எல்லாம் அடிப்பக்கம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை பரட்டி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாமே எண்ணெயில் எடுத்தாச்சுங்க. எண்ணெயிலேருந்து நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக, பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க. இப்போ நம்ம எல்லா வெங்காயம் போண்டாவும் எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த வெங்காயம்லாம் உள்ளே நல்லா மொறுன்னு வெந்திருக்குங்க. கடிக்கிறப்ப அந்த மொறுன்னு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.